வணக்கம். உயர்நீதிமன்ற தடையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் செயல்பட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஆலை நிர்வாகம் 100 கோடி ரூபாயை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே கடந்த 23ஆம் தேதி நச்சு வாயு வெளியேறியதாக ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவுக்கும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கும் தொடர்பில்லை என்கிறார் டெல்லியில் உள்ள சன் செய்தியாளர் பி டி ராமகிருஷ்ணன். தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே கடந்த 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி அன்று பல வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பித்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆலை நிர்வாகமானது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவானது கடந்த செப்டம்பர் மாதம் இறுதி விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏ.கே. பட்நாயக் மற்றும் முகபதி ஆகியோர் இன்று அதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இன்று காலையில் 10:30 மணிக்கு தீர்ப்பானது வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது சென்னை உயர்நீதிமன்றமானது கடந்த 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று கூறிய நீதிபதிகள் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை நடத்திக் கொள்ளலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகமானது 3 மாத காலத்திற்குள் 100 கோடி ரூபாயை நஷ்டஈடாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த 100 கோடி ரூபாயானது பேங்க்ல பிக்சட் டெபாசிட்டாக செய்யப்பட வேண்டும். அந்த வரும் இன்ட்ரெஸ்டை எடுத்து அந்த தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்படும் தண்ணீர் மற்றும் நிலங்களில் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு செலவிடப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்த வழக்கில் முதலிலிருந்தே தற்போது வரை நேரில் ஆஜராகி வாதாடி வந்த மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ நம்மிடம் இருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் 2010 செப்டம்பர் 28 ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பல காரணங்களை சுட்டிக்காட்டி தீர்ப்பு வழங்கினார்கள். அதை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிராகரித்திருக்கிறார். அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த சுற்றுச்சூழல் குறித்து ஸ்டெர்லைட் சுற்றுச்சூழல் குறித்து ஆய்வு நடத்த கண்காணிக்க ஆணைகள் பிறப்பிக்க ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான ஆணையும் பிறப்பிப்பதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்று கூறியதன் மூலம் இன்றைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மார்ச் 30ஆம் தேதி தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக ஸ்டெர்லைட்டை மூடச் சொன்ன அந்த முடிவை கட்டுப்படுத்தாது. அந்த ஆலையை திறக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லல. சென்னையில் அன்றைக்கு கொடுத்த தீர்ப்பை இது ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான். ஆலையை மூடச் சொல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு இன்றைக்கு அவர்கள் அழுத்தி சொன்னது, அதுல அவங்க தலையிடல. அந்த உத்தரவு நீடிக்கும். ஆலை மூடப்பட்டே இருக்கும். இதனால் ஆலையை திறந்துட முடியாது. 100 கோடி ரூபாய்னு சொல்றதெல்லாம் மிகவும் வேதனை அளிக்கக்கூடியது. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அடியோடு பாழாகிவிட்டது. இன்னும் 100 வருஷம் சரி பண்ண முடியாது. மீன் வளம் அழிந்து விட்டது. எத்தனையோ வீடுகளில் புற்றுநோய்க்கு ஆளாகி நிறைய பேர் செத்துட்டாங்க, இப்ப செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் உயிருக்கே உலை வைக்கிற போது இவ்வளவு வருமானம் சர்க்காருக்கு வருது, போர்ட்டுக்கு வருதுன்னு சொன்னால் அப்ப மக்கள் உயிர்களை பலியிட்டு வருமானம் தேடுகிறார்களா? இந்த தீர்ப்பின் மீது ஒரு மறு ஆய்வு மனு நாங்களும் தாக்கல் செய்வோம். உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலை மூடுவது தொடர்பாக அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் மதிமுக வைகோ சார்பில் தாக்கல் செய்ய இருப்பதாக, விரைவில் தாக்கல் செய்ய இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி அன்று அந்த ஸ்டெர்லைட் ஆலையில் வெளியான நச்சு காற்றின் தொடர்ந்து மாசு ஏற்படுவதாக கூறி தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது 30ஆம் தேதி அன்று அந்த ஆலையை மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு தற்போது ஆலையானது மூடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலை மூடப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைக்கும் தற்போது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற இந்த தீர்ப்புக்கும் ஒன்றும் ஒரே நோக்கில் பார்க்கக்கூடாது. ஆலையை பொறுத்தளவில் மூடியே இருக்கும். இந்த ஆலை திறக்கப்பட வேண்டும் என்றால் மேலும் மீண்டும் அந்த ஆலை நிர்வாகமானது நீதிமன்றங்களை அணுகி உத்தரவுகளை பிறப்பித்தால் மட்டுமே அந்த ஆலை திறக்கப்பட வேண்டும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது.